வணக்கம். என் நெஞ்சில் குடியிருக்கும் தமிழ்நாட்டு மக்களை சொந்தங்களே, நம்ம டிவிகே நம்ம இளைய தளபதி தமிழ்நாட்டு முதலமைச்சர் மக்கள் குரலுக்கு எப்படி குறிப்பாக பெண்களை மதிக்கிறாருங்க. பெண்கள்னா அவருக்கு ஒரு அன்பா, ஒரு அரவணைப்போட, ஒரு பாசத்தோட, அதுவும் குறிப்பாக அவருக்கு தங்கை என்றாலே ரொம்ப பிடிக்குங்க. சின்ன வயசுல அவங்களுடைய தங்கச்சி, கூட பிறந்த தங்கச்சி இறந்து போயிட்டதுனால தமிழ்நாட்டில் இருக்கும் ஒட்டுமொத்த பெண்களையும் தன் தங்கையாக நினைக்கின்றார். ஆமாங்க, இப்படிதான் ஜிஹெச்ல ஒரு பெண்மணி கேஷுவலா ஒரு போட்ட ஒரு வீடியோ, விஜயண்ணா இந்த ஹாஸ்பிட்டலை பாருங்க, சரியில்லை, தரமா இல்ல, வந்தவங்க எங்களை பார்க்க வந்தாங்க, தங்கறதுக்கும் உட்கார்ந்து பேசுறதுக்கும் சுகாதாரம் இல்ல, வசதி இல்ல, வந்து பாருங்க அந்த ஹாஸ்பிட்டலை பாருங்க, சும்மா அப்படியே கேஷுவலா காமிச்சிருக்காங்க. அத இதுக்கு முன்னாடி இருந்த இரு கட்சிகளும் வீடியோ போட்டாலும் சரி, மனுவாக எழுதி கொடுத்தாலும் சரி, அல்லது கோரிக்கை வைத்தாலும் சரி, காது கொடுத்தோ செவி கொடுத்தோ அசைக்க கூட மாட்டாங்க, கண்டுக்க கூட மாட்டாங்க. ஒரு சாதாரண மெம்பரோ, வார்டு மெம்பரோ, கவுன்சிலரோ அல்லது எம்எல்ஏவோ இவங்களே கண்டுக்க மாட்டாங்க போது முதலமைச்சர் எப்படி கண்டுப்பாங்க? ஆனா இந்த ஆட்சியில ஒரு வார்டு மெம்பரோ, ஒரு மெம்பரோ, ஒரு கவுன்சிலரோ அல்லது ஒரு எம்எல்ஏவெல்லாம் டைரக்டா நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜயண்ணா, இளைய தளபதி எங்க விஜயண்ணா களத்துல இறங்கி இருக்காருங்க. அந்த பெண்மணி குரலுக்கு ஓடோடி போய் அந்த பெண்ணுடைய குழந்தைய கையில வாங்கி தூக்கி கொஞ்சி அந்த ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்கு, எப்படி மேம்பட இருக்கு, எப்படி சுகாதாரமா இருக்கு சுத்தி பார்த்து டைரியில நோட் பண்ணிட்டு மக்கள் குறைகளை கேட்டு தெரிஞ்சிட்டு மதிச்சிட்டு பார்த்துட்டு மக்கள் என்ன தேர்ந்தெடுத்திருக்காங்க, இந்த மக்கள் என்ன தேர்ந்தெடுத்திருக்காங்க, இவங்க கூப்பிட்ட குரலுக்கு நான் ஓடோடி வருவேன், என்னவென்று செய்வேன், என்னவென்று கேட்பேன். ஆகையால் இங்கு இனிமேல் சுகாதாரமாக, சுத்தமாக, மேம்பட, தரமானதாக இருக்க வேண்டும் என் மக்களுக்கு, குறிப்பாக என் தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்லிருக்காருங்க. யாருங்க செய்வா இப்படி? ஆகையால் தான் சொல்றேன், டிவிக்கே என்று சொல்லுடா, தலை நிமிர்ந்து நில்லடா. எப்படி? டிவிக்கே என்று சொல்லுடா, தலை நிமிர்ந்து நில்லடா, என் நெஞ்சில் குடியிருக்கும்